அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் வலம் வரக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 8 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். அவர் தனஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருப்பதால் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த 90 நாட்களில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. அவர் உச்சம் பெறுவதற்கு முன் மிக சிறப்பான சந்தர்ப்பங்களை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. உச்சம் பெற்றதற்கு பிறகும் அனைத்து வகையான காரியங்களிலும் தொட்ட காரியம் அனைத்தும் உறுதியாகவே வெற்றி பெறும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். நவகிரகங்களிலே முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான். எனவே இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான எதிர்பார்க்கக்கூடிய சுபகாரியங்கள் தடையில்லாமல் உங்களை தேடி வரப்போகிறது. பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். சொத்துக்கள் வாங்கக்கூடிய விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். இடமாறுதல் இனிமையை ஏற்படுத்தி கொடுக்கும். பணிபுரியக்கூடிய இடத்தில் பல்வேறு வகையான யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பகவானினுடைய சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் பல முன்னேற்ற வாய்ப்புகள் தங்கு தடையின்றி இந்த தருணத்தில் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகும். நீதிமன்ற வழக்குகள் சாதகமாக முடிவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. குடும்ப முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிட்ட பல்வேறு வகையான தடைகள் இந்த தருணத்தில் விலகும். நல்ல நிறுவனத்தில் பணிபுரிவதற்கான அழைப்பு உங்களுக்கு நிறைவாகவே கிடைக்க போகிறது. மிகப்பெரிய அளவுல சிக்கல் என்று இருந்த கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல பொருளாதார நெருக்கடிகளை இந்த தருணத்தில் தவிர்த்து வளர்ச்சி பெறுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கையும் புதிய வாகனம் வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களை இணைப்பதால் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் ரிஷபராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். பிரதோஷ காலகட்டத்தில் சிவன் கோவில் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக பெரிய அளவிலான வாய்ப்புகள் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு வெற்றி கிட்டும்.